கடகமனையில எந்தெந்த கிரகம் அமர்ந்தால் அந்த வெளிநாட்டு பயணம் கௌரவ வாழ்க்கையை பெற்று தருகிறது. கடகத்தில் உச்சம் படக்கூடிய குரு பகவான் அங்க இருக்கிறார், நல்ல கௌரவமான வாழ்க்கை கொடுத்துறாரு. வெளிநாட்டுல கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரத்தோட ஒரு மதிப்பு மிக்க வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்க அவயோகரா கூட இருந்துட்டு போட்டும் குரு பகவான். ரிஷப துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உபயாதிபதியா கன்னியா லக்னம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பிரச்சனையே வேண்டாம். குரு பகவான் அங்க உச்சம் பெற்று இருக்கும் பொழுது கடகத்திலே அந்த கடகாதிபதியினுடைய தசை மறைவுபாவாதிபதிகளை தொடர்பு கொண்டு நடக்குமாயின் கண்டிப்பா கௌரவ பெயர் புகழ் வேலையை கொடுத்துறான். ராகு கடகத்துல இருக்கிறார், நல்ல கௌரவ பெயர் புகழ் வேலையை கொடுத்துறான். சனி பகவான் இருக்கிறார், என்ன பண்றார்? சனி பகவான் கடகத்துல காரக முரண்பாடு போன்றார். சனி பகவான் கடகத்தில் இருந்தால் அந்த சனி பகவானை குரு பார்வையிலே இருக்கணும், சுக்கிர புதன் தொடர்போடு இருக்கணும். இல்ல கிரக தொடர்பு இல்லாம சனி இருக்கிறார்னா வெளிநாடு வாழ்க்கை உண்டு, தூரதேச பயணம் உண்டு, ஆனால் அங்க கஷ்டப்படலை அனுபவிப்பீர்கள். புதன் இருக்கிறார், புதன் பகவான் கடகத்துல அமர்ந்திருக்கிறார், காரக முரண்பாடோடு அமர்ந்திருக்கிறார். என்ன பண்ணுவார்? வெளிநாட்டு வாழ்க்கையில